குடும்பத்தை சேர்ந்த சாமி வாதர் ரமேஷ் ஆசிரியர் அவர்களுக்கும் இருக்க நாடக ஆசான் இருக்கின்றார்களே அவங்களுடைய வாதத்திற்கும் இந்த கூட்டி கொடுத்த கட்சிக்கார பொட்ட பையனுக்கு கோடி அசிங்கமா அந்த பசங்க என்ன சொல்லுவோம் அந்த போன கூட்டி கொடுத்து போற மாதிரி கூட்டி கொடுத்து போறோம்னு சொல்ல மாட்டாங்க அத மாதிரி ஆளு மொக்க தங்கச்சா இருக்கும் திருக்கோளூர்ல நேர கை வைக்காத பேசணும். திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சப்புட்டு 10 ரூபாய் சப்புட்டா 10 ரூபாய் சப்புட்டா 10 ரூபாய் விற்கிறாங்க. அவ்வளவு பார்த்து சொல்லுங்க. தங்கிட்ட கூட பேசு. ஆனா இவங்க அக்கா பேசுன எனக்கு செம கோவம். என்ன சமாச்சாரம்? அவங்க தங்கிச்ச ஒரு குடும்பத்துல இருக்குது. இவங்க அக்கா வந்து வேலை பேர்ல இருக்குது. என்ன வேலை? செங்குத்து டோல்கேட்ல வேலையில இருக்குது. என்ன வேலை செய்யுது? அதான் இப்ப சொன்னீங்க 10 ரூபாய் சாப்பிட்டா. அல்ல பஸ் வேகமா போகுதுல்ல அரையா சப்போட்டா போய் எடை போட்டு வச்சு சப்பட்டா சப்பட்டா கொடிகட்டி பறக்குது. குடும்பம் கொடிகட்டி பறக்குது. கொடிகட்டி பறக்குது. நாங்க ஒழுங்கு வரைக்கும் வீடு தகராது வேணாம். வீடு தகராது வேணாம். மகாராஷ்டிர மங்கள முருந்திய கண்டாச்சிபுரம் தாலுக்கா கண்டாச்சிபுரத்துல இருக்கும். சரவணன் போல் மேல்வேலை சேர்ந்த ரவிக்காக 101 ரூபாய் கொடுத்துள்ளார். குடும்பத்திலே கை வச்சு நான் வீட்டுக்காரத்து கூட்டான் கையில் பால் வாசல் அண்ணன் ரொம்ப அடிக்கிறது சக்கரவர்த்தி அவரு அவரு அப்படி வந்தவர் மேல்வேலை சேர்ந்த ரவிக்காக 101 ரூபாய் கொடுத்தார். உலகத்திலே அம்மன் இருந்து பெருமடி அந்த அம்மனை பிரகடனை செய்வது மலையாள குப்பத்தை சேர்ந்த மலையாள குப்பம். ஆமா பூங்காவன் எனக்கு அக்கா ஆகப்பட்டது. அக்கா பூங்காவன் வந்துக்கிறாளா? எனக்கு முக்கியமான ஆளு அதனால கேட்டேன். நீ பாரு ஏன் அப்புறம் படிக்கலாம். எங்க அக்கா எதுக்காக 501 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்துள்ளது. குடும்பத்திலே அந்த அரவான் இருந்து அப்படி இருக்க எல்லா பலத்தை சேர்ந்த எனது அக்கா அவவாறு அண்ணாடி அக்கா அது தன் மேல்வேலை சேர்ந்த ரவிக்காக 51 ரூபாய் கொடுத்துள்ளது. அந்த ஒரு குடும்பத்திலே அந்த அம்மன் கொடி இருந்து தேர்வு கொண்டு அம்மனை பலத்தை சொல்லுங்க. அதே கட்டாச்சிபுரத்தை சேர்ந்த சிவா அண்ணன் என்பவர் மேல்வேலை சேர்ந்த ரவிக்காக 101 ரூபாய் கொடுத்துள்ளார். குடும்பத்திலே என்ன பணத்தை சொன்னேன். ஏடா குடமா பேசாதே. வாங்க அப்படி இருக்க சார் பணம் கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் உனக்கும் இந்த கங்கையம்மனுக்கும் இன்னும் மகாராஜஸ்ரீ மகாக்கணம் பொருந்திய இதோ மலையரசன் குப்பத்திலே வாசம் செய்து வரக்கூடிய பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய அவர் பெயராலே நமது எட்டியம்மன் நாடக சபாவை பாராட்டி அதோ கோடடி மிருதங்க வசிக்கக்கூடிய திருமலைக்காக போய் வந்த
ஏன் உன்னை மதிக்குத ஆய். சொல்லிச்சு உன்னை பத்தி சொல்லிட்டா? அதான் சொன்னாங்களா ஏய் தம்பி அது பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய அம்மா வேறினாரே திருமலைக்காக வாரி வழங்கப்பட்டது 501. அது அம்மா ஒரு பங்கிலே அந்த கங்கையம்மன் துணை இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் பிரார்த்தனை செய்கிறோம். சுபே ஜெயம். எங்க அக்கா உனக்கு வச்சிருக்குது எங்க அக்கா உனக்கு காசு வச்சிருக்குது கொடுக்க காலையில வாங்கிக்கோ என்ன ஆச்சுப்பா என்ன இருக்குது என் கையில என்ன ஆச்சு சொல்லு பாப்போம் ஏன் இப்படிலாம் என்ன பாக்குறேன் நீ சூடா இருக்குதா மறுபடியும் சூடு ஏத்துறேன். அத மாதிரி பொண்ணு நான் கிடையாது என்ன பார்த்து அந்த மாதிரி கேட்கற வேலையை வச்சுக்காத அந்த மாதிரி ஆளு உங்க அக்கா தங்கச்சா இருக்கு கட்டில போற வரைக்கும் கட்டணம் தான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு அப்படின்னு நினைக்கிற பொண்ணு நானு கட்டில போற வரைக்கும் கட்டணம் தான் பொண்ணு நீ வாயில பொண்ணு ஆமா உண்மையாவே நினைச்சிட்டு வந்தா இந்த மொத்தம் மயிலா புரியும் போவா ஏய், எப்படி செய்யும்? அப்படி கிடையாது காக்கட்டு கல் குஞ்சு பொன் குஞ்சு ஆமா அவன் சொல்லுவான். எப்படி புரியும் முனுசாமி ஆமா கண்டாச்சிபத்தை சேர்ந்த முனுசாமி ஆமா முனுசாமி அண்ணன் என்பவர் தன் மேல்வேலை சென்ற ரவிக்காக 51 ரூபாய் கொடுத்துள்ளார் அண்ணன் குடும்பத்திலே கங்கையம்மன் இருந்து வேறுமொழி வேறுமொழி அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்படி இருக்க, அவர் ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு தாயாகவும் தங்கையாகவும் தமக்கையாகவும் நினைக்க வேண்டாம். ஆமா அல்லாத பார்த்து ஒன்னா நினைச்சா ஒன்னா ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியுமா? கடி காதல் கடந்து போனால் கை காலையில் 4448 நரம்பு தளர்ந்து எல்லாம் அப்படியே ஈர்த்துக்கணும். கை காலெல்லாம் மடைக்கும். உங்களாட்ட பெண்களா பார்த்து ஆசை வச்சா அதேதான் வேற எதுவுமே வராது. சேர்த்தான் திருப்புகழ் அமைதிநாதன் முருகன் முருகன் உதித்ததோ கங்கை தெளித்தவனும் ஈசன் ஈசன் ஏறுவதோ கிருஷ்ணம் கிருஷ்ணவனத்தினோ தலைவாணி வார்த்தை உள்ளதோ ஈழை இடக்குரியதோ நாதம் நாத்துக்குரியதோ சங்கீதம் சங்கீத்துக்குரியவனும் நாரதன் நாரதெல்லாம் கலகம் கலகத்துக்குரியவனும் தக்கன் தக்கன் மகளும் சக்தி சக்தி கையில் இருப்பதோ கபாலம் கபாலத்துக்குரியவனும் அரக்கன் அரக்க செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரம காய்ப்பதோ சக்கரம் சக்கரத்துக்குரியவனும் விஷ்ணு கிருஷ்ணாவதாரமும் 10 தலைவனத்தவனும் ராவணன் நாடோ இலகை என்றாரு அழகாக சமுத்திரம் சமுத்திரத்தின் மேல் வருவது அலை மேல் இருப்பது ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு இருப்பது அலமுற்றிருக்கிறாரே அவருக்கு மகாலட்சுமி இருக்கின்றது. இந்த மகாலட்சுமி புரிந்த சமயம் செல்வராஜ் என்பவர் குடும்பத்தை சேர்ந்த குமாருக்காக 51 ரூபாய் கொடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே அம்மன் குடியிருந்து வேறுமொழி அம்மனை பலத்தை அதே கடாதிபத்தை சேர்ந்த சிவா கரும்பு ஜூஸ் போடக்கூடியவன். ஆமா கரும்பு ஜூஸ் போடக்கூடிய சிவா அண்ணன் என்பவர் தன் மேல்வாளை சேர்ந்த ரவிக்காக 101 ரூபாய் கொடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே அம்மன் இருந்து வேறுமொழி
கோகிலாவதி 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 ஆண்டு வரக்கூடிய குணசேகரன் கோகிலாவதி 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 எனக்கு ஆணுக்காகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு பெண்ணு பேரும் குணபூசணி ஆமா ஆணுக்கானாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் என்ன ஒண்ணு தெரியாது மனைவியா இருக்கக்கூடிய கோகிலாவதி வந்து விட்டதா? சீக்கிரம் குஞ்சு போய் குஞ்சு ஆமா எப்படியா இருந்தாலும் அவங்க தான் தேவையில்லாத கதை பேசாங்க. கணவர் என்று ஓடி வந்து என்னுடைய பாதத்தை படித்தபடியால் சுகசேமமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கேட்கலாமா? சாமி என்ன வாழும் என்று வாக்களித்த
சாமி, அரண்மனையில் இருந்தவரை ஆஹா. இந்த பெருத்த சபை முன்னாடி ஏ, ஏ, ஏ. நடாட்சிபுரத்துல ஆஹா. எதுக்குங்க சாமி வரணும்? பெண்ணே, ஏ, அரண்மனையில் இருந்தவளை ஆ. இப்பேர் பெற்ற சபையின் பாவை இழைத்து வர வேண்டும். ஆமா. எதற்கு? டேய், கட்டணம் கல்வெட்டு பேமணியில. பெண்ணே, உன்னை எதற்காக வர வேண்டும்? எதற்காக? நம் மகளை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். தினம் தினம் பாடசாலை செல்வது வழக்கம். வழக்கம். இன்று தினத்திலே மகளை பார்த்து பார்த்து. நாம் விருந்து ஆசைக்கு அன்புக்கு ஒரே ஒரு பெண்ணு. ஆமா. காலாகாலத்துல திருமணம் செய்யலாம் மனதில் ஒரு கருத்து. கருத்து. மகளை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அதனாலதான் உன்னை வரவழைத்தேன். சரி. ஆமா. சுவாமி, உன்னோட இஷ்டம் போல. உன்னோட இஷ்டம் என்னமோ, அதன் பிறகு என்னோட இஷ்டம். அப்படியே நினைக்கிட்டா கூடு.